ஹாய் மிலிட்டர்ஸ். இன்னைக்கு உலகத்துல நடந்த முக்கியமான விஷயங்களை பத்தி தான் ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போறோம். முக்கியமா உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனம் சம்பந்தமான பிரச்சனை பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல்ல உக்ரைன் ரஷ்யா போர். ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் மறுபடியும் உக்ரைன் தலைநகர் கியூ மேல ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. ஏவுகணைகள், ட்ரோன்கள், நிறைய ஆயுதங்களை வச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இதுல என்ன பெரிய சோகம்னா குறைஞ்சது 16 பேர் இந்த தாக்குதல இறந்துருக்காங்க. இதுல 3 குழந்தைகளும் அடங்கணும்னு சொல்றாங்க. கூடவே 48 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கியூ நகரத்துல இருந்த குடியிருப்பு கட்டிடங்கள், ஒரு ஷாப்பிங் மால், நிறைய இடங்கள்ல சேதமடைஞ்சிருக்கு. சில கட்டிடங்கள் முழுசா இடிஞ்சு விழுந்திருக்கு. அங்க இடிபாடுகளுக்குள்ள யாராவது சிக்கி இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடும் பணி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு போர் சூழல்ல பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது. அடுத்ததா இஸ்ரேல் பலஸ்தீனம். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்துல சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அமெரிக்கால பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்துன்னு சொல்லி நம்புறதா ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா வழக்கமா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மத்தியிலேயே இப்படி ஒரு பார்வை வந்திருக்குது. ஐநா அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் விதிச்ச முற்றுகை காரணமா காசாவுல பஞ்சம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 10 பேர் பட்டினியால இறந்திருக்காங்க. இதோட சேர்த்து பசியால இருந்தவங்களுடைய எண்ணிக்கை 313 உயர்ந்திருக்கு. இதுல 119 குழந்தைகள் அடங்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். இஸ்ரேலிய ராணுவம் காசால இருக்கிற நாசர் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தினதுல 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.